ஹாய் everybody. டெல்லியில் இருந்து வந்த அழைப்பை ஏற்று அதிரடியாக டெல்லி புறப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட்ட பரபரப்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப அதிரடியா டெல்லி போயிருக்காங்க. அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பாருங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். மரியாதை என்பது தானா தேடி வருது இந்த பாபாவுக்கு மட்டும்தான். இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு டெல்லியில இருந்து அழைப்பு வந்திருக்கு. அவரு கிளம்பியிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு ஒதுக்கிட்டாலும் அவரை சுத்தி தான் அரசியலே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியல்ல ஒரு பெரிய அதிரும் புதிருமா இருக்கு. பிஜேபி ஆட்சி அமைக்குமா இல்ல காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா அப்படின்னு சந்திரபாபு நாயுடு இங்க வந்துட்டாரு அங்க வந்துட்டாரு அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க. என்ன ஏது அப்படின்றத விவரம் இப்போ சில விவரங்கள் இதுவும் நியூஸ் சேனல்ல வந்திருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இணைக்கிற பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்களும் மோடி அவர்களும் டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் இந்த பாருங்க அதை இணைச்சிருக்கேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திரபாபு நாயுடு அவர்களும் மோடி அவர்களும் அவங்க டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவர் கண்டிப்பா டெல்லிக்கு போயிட்டு ஏதாவது பிரஸ் மீட் கொடுப்பாரு. அப்போ விவரமா எல்லாம் தெரிய வரும். கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசுவோம். அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தை முடிச்சுட்டு இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னா ஆன்மீக பயணமா அபுதாபி போயிருந்தாங்க. ஆமா, அங்க உள்ள கோயில் குளத்தெல்லாம் போய் பார்த்துட்டு, அது மட்டும் இல்லைங்க அவருக்கு கோல்டன் விசாவும் கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஆன்மீக பயணமா இமயமலை போயிருந்தாங்க. இமயமலை முடிச்சுட்டு இப்போ இந்த மாசம் 10ஆம் தேதி கூலிப்பட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற போல செய்திகள் வேலை வந்துச்சு. அது மாதிரி அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி தலைவருடைய வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அப்டேட்டும் தலைவர் கொடுத்திருந்தாங்க. இப்போ அதிரடியான அப்டேட்டுகள் வந்த வண்ணம் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, தலைவர் படு பிஸியா இருக்காரு. இந்த நிலையில டெல்லி பயணம் என்ன அப்படின்றத அரசியல் வட்டாரத்துல எல்லாத்துக்கும் ஒரு பேதியை கிளப்பியிருக்கு. கண்டிப்பா யாராருக்கெல்லாம் பீதியை கிளக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆன்மீகம் வந்தாலே சும்மா அலரும். அதுக்கப்புறம் அரசியல் வந்தாலே எல்லாருக்கும் வயித்தால போவோம். இப்போ எப்படி இருக்கும் இந்த மூமெண்ட் அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவர் எதுக்காக போயிருக்காரு என்ன அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லா தகவல் வந்ததும் அடுத்து நான் பதிவு உங்களுக்கு போடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.